மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? போன வருஷம் அவங்களுக்கு தான் ஜாக்பாட். ஏன்னா குரு வந்து அவங்க வீட்டில் தான் இருந்தார். சூப்பராக இருக்கு. இந்த ஜூனுக்கு அப்புறமே, ஜூன் 2க்கு அப்புறமே உங்களுக்கு வந்து குரு வந்து உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு போவார். அப்படின்னா என்ன, நல்ல காசு வரும், கையில் வந்து நல்ல காசு வரும். இது ஒன்று. அடுத்து ஃபேமிலியோட நல்ல ட்ரிப்பு போகிற மாதிரி அமையும். அதாவது நம்ம அப்பா அம்மாவோடலாம் ஆனால் போயிருப்போம், நிறைய தடவை வெளியூர் போயிருப்போம். ஆனால் 1-2 தடவை போனது வந்து மனசு நல்லா ஆழமாக பதிஞ்சிருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும், ஜாலியாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இப்போ வரும் இந்த வருஷம். போன வருஷமே அமைஞ்சிருக்கும், இந்த வருஷமும் அந்த அமைப்பு இருக்குது. அப்படி யாராவது போன வருஷம் மிஸ் பண்ணிட்டீங்க போனால் இந்த வருஷம் ட்ரை பண்ணி போங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் பொறுத்து சில பேருக்கு வந்து தானாமையும், சில பேர் கொஞ்சம் புஷ் பண்ணி தரணும். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபேமிலியோடு வெளியே போயிட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் ஒன்றும் குலதெய்வம் கோவில் சுற்றி பார்க்குறது, இந்த 2 காம்பினேஷனோடு சேர்த்து பண்ணிங்கன்னா ஒன்றும் பெஸ்ட். இப்போ ஸ்ரீலங்காவில் நம்ம போனோம்னா அவ்வளோ சிவன் கோவிலும் இருக்குது, ஊரையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கம்பைன் பண்ணி போனீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று மிதுனமும் அதே தான். மிதுனமும் ரொம்ப ஆர்டிஸ்டிக்கானவங்க. பாட்டு பாட பிடிக்கும், கவிதை பாட பிடிக்கும். உங்கள் ஆஃபீஸில் வந்து யாராவது சும்மா உட்காரும்போது ஹம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி அவங்களாம் மிதுனம் தான். பாத்ரூமில் இருக்கும்போது யாராவது பாட்டு பாடிக்கிட்டே குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் மோஸ்ட்லி மிதுன ராசி மிதுன லக்னம். ஸோ இவங்களுக்கும் லவ்ன்றது சீக்கிரம் செட் ஆகிடும், ஈஸியாக செட் ஆகும். இவங்களுக்கு ஆகணும்னா ட்ரை பண்ணுங்க, ஆகும். ஆனவங்களுக்கு கல்யாணமாக மாற்றணும்னா தாராளமாக மாற்றலாம், டைம் சூப்பராக இருக்கு. கல்யாணம் ஆனவங்க வந்து ஆனவங்களுக்குள்ள ஒன்று இணக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வந்து மகப்பேரெல்லாம் யாருன்னா ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதாவது கல்யாணத்துக்கு நம்ம சொல்கிறோம்ல, இந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கணும், இதே மாதிரி தான் எல்லா விஷயமே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டம். இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் மகப்பேரை ட்ரை பண்ணனாலும் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது ஒன்று. இப்போ வந்து உங்களுடைய 7ஆம் வீட்டிலேருந்துலாம் சனி குரு பகவான் போகிறதுனால கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே போன வருஷம் இந்த அளவுக்குலாம் இருக்காது, ஒரு மீடியமாக ஓடும். அதை அப்படியே தக்க வச்சுக்கணும், சந்தோஷமாகவே கொண்டு போகணும்னா வீட்டுங்கள்ல இந்த சுக்கரன் ஆக்டிவேஷன் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, பெட்ரூமை எவ்வளவு லைட்டாக, இப்போ பெட்ஷீட்லாம் லைட் ஒயிட்டில் லைட் கலர்ஸில் நீங்கள் போட போட உங்களுடைய மனசு வந்து அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்போது சுக்கரன் வந்து தானே ஆக்டிவேஷன் ஆகும். இதெல்லாம் ஒரு டிப்ஸ், சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நல்ல விஷயம் உங்களுக்கு என்னன்னா, வேலையில் நல்ல முன்னேற்றம். ஸோ இவங்களும் மிதுன ராசி லக்னக்காரங்கன்னா பேச்சில் அடிச்சுக்கவே முடியாது, பேசியே வேலையை முடிச்சிடுவாங்க. ஆஃபீஸ்லலாம் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வாங்கிறதுக்கு, நல்ல சேலரி ஹைக்குக்கு நிறைய பேர் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இது நிறைய பேர் ஐடியில் இருப்பாங்க, வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஐடி இல்லாத மற்ற துறைகள், இப்போ இதில் வந்து லாயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, சிஎஸ் நிறைய பேர் இருப்பாங்க, கன்சல்டன்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது பேசி சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கும் தொழில் முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கு, சரிங்களா? தொழிலில் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக மிதுன ராசிக்கு வந்து பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது பாலிடிக்ஸ் ஆர்வம் போய் கேட்பாங்க, அவங்களே தலையிடுவாங்க. இந்த பஞ்சாயத்து பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நம்ம 10ஆம் வீட்டிலலாம் சனி பகவான் இருக்கிறதுனால நம்ம பஞ்சாயத்துக்கு போகணுன்னா, பிஸ்னஸ் தொழில் பண்ணுற இடத்துல நம்மளையே அந்த பிரச்சனையில் கோத்து விட்டுட்டு நம்மளை கோத்து விட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதனால எங்கே ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதுன்னா அவாய்ட் பண்ணுறது உங்கள் பிஸ்னஸ்க்கு ரொம்ப நல்லது. மற்றபடி அது நல்ல ப்ராஃபிட் வர்றதோ இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓகே, வேறு எந்தெந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, பணம் போடுறது. பணம் நீங்கள் இதில் வந்து இவங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது. மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு நல்ல அறிவு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த கம்பெனிக்கு மேலே போகும், இந்த கம்பெனி கீழே வரும், கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. இவங்க சொல்லி நிறைய பேர் பணம் போட்டு நல்ல லட்சமாக சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்க பணம் போட்டாங்கன்னா நஷ்டமாயிடும். இவங்க சொல்லி பணம் போட்டவங்க ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்க, இவங்க பணம் போட்டால் நஷ்டமாயிடும். என்னன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற வீட்டை வந்து இப்போ சனி பகவான் பார்க்குறாரு. அதனால நம்ம முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இந்த வருஷம். அப்படி கையில் காசு இருக்குது பண்ணணும், இல்லைன்னா செலவாகும்னு நினச்சிங்கன்னா ஒரு வந்து ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட், வீடு, நகை, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டே இருந்தாலும் இஎல்எஸ்எஸ், ஸ்டாண்டர்ட் ப்ளூ சிப் கம்பெனி, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப 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 சேஃபு. ட்ரேடிங், கேம்பிளிங், ஏதாவது கிரிப்டோ அந்த மாதிரிலாம் உள்ளே போயிட்டீங்கன்னா அது நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் இருங்க, இதெல்லாம் ஒரு விதமான ஸ்கேம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இதை வச்சு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி போயிட்டு மாட்டிக்காதீங்க, பணத்தை வந்து சேமிங்க. பாட்டம் லைன் என்னன்னா, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெளியே எதிரி இல்லை, நீங்கள் தான் எதிரி.
சரிங்களா? இவங்களை வந்து யாரும் ஏமாற்ற முடியாது. ஆனால் இவங்களே நிறைய அவங்கள குழப்பிப்பாங்க. இவங்க சொல்கிறதையும் மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாட்டு கேளுங்க, சாமி பாட்டு. அது வந்து ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, இல்லை ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் இல்லைன்னா சிவனுடைய பதிகங்கள், பணம் தரும் பதிகம்லாம் இருக்குது. இந்த பதிகங்கள்லாம் கேட்க கேட்க மனசு கிளாரிட்டி இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா முயற்சின்ற வீடு ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஜெயிப்பீங்க. யார் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. 1-2 தடவை ட்ரை பண்ணிட்டு உக்காந்துட்டிங்கன்னா கஷ்டம். சரிங்களா? இது ஸோ ஓவராலாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நிறைய நல்ல நியூஸ் வரும். அதாவது சொந்தக்கார கல்யாணம், இல்லை உங்களுக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணால் உங்களுக்கு கல்யாணம், இல்லை வீட்டில் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி சுற்றி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர், பெருமாள். இவங்கள புதன்கிழமை புதன் உரையில் துளசி கொடுத்து வழிபடலாம். இல்லைன்னா நடராஜர், அம்பாலோடு சேர்த்து வில்வ இலை கொடுத்து நீங்கள் வழிபடலாம். இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக அமையும்.